ஸோ இது வந்து CSS சாப்டர் 9. இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா CSS attribute selectors நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு CSS செலக்டரில் வந்துட்டு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணாமல் அந்த எலிமெண்ட்டோட ஆட்ரிபியூட்டை கூட நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிங்கிற டேகுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஐடி இல்லை கிளாஸ் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அதை கூட நம்மளால் பர்டிகுலராக செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் CSS attribute selectors யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா செலக்டர் அப்புறம் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ரேஸ்க்குள்ளே அதோட ஆட்ரிபியூட் இருக்கும். ஸோ இதைத்தான் வந்துட்டு ஆட்ரிபியூட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து எப்படி ஒரு ஆட்ரிபியூட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ணி அதுக்கு சில ஆட்ரிபியூட்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ aref எடுத்து கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். அதாவது ஹெச்ரெஃப்ல வந்துட்டு ஒரு கூகுள் அப்படின்ற ஒரு ஹெச்ரெஃப் கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கோ டு கூகுள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆட்ரிபியூட் அதாவது இந்த ஹெச்ரெஃப் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டைல் ஷீட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ப்ரேஸில் ஹெச்ரெஃப் ஈக்குவல் டு கூகுள் அப்படின்னு இருந்தால் அதோட வேல்யூ என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு என்ன ஸ்டைல் ஷீட் நம்ம எழுதுகிறோமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ வந்து href is equal to கூகுள் அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ வந்து ரெண்டு href இருக்குது. ஸோ ரெண்டு ஆங்கர் டேக் இருக்குது. ஒன்று வந்து கூகுள், இன்னொன்று வந்து google.com அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ go to google.com அப்படின்னு வச்சுட்டு ஸோ இப்போ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம sudo.html அப்படிங்கிற ஃபைலுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ரீலோட் பண்ணவுடனே நமக்கு வந்து இந்த ரெண்டு லிங்க் கிடைக்கிது. பட் வந்து ஒன்று மட்டும் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ இருக்குது. அது எதனால அப்படின்னா, நம்ம வந்து இந்த இடத்துல ஆட்ரிபியூட் செலக்டரில் வந்துட்டு href attribute equal to கூகுள் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ ஆயிடுச்சு. சப்போஸ் அப்படி இல்லை hrefல வந்துட்டு google.com அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இப்போ அதோட அவுட்புட் போய் பார்க்கலாம். தென் இதோட அவுட்புட் பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ கலர் வந்து அடுத்த ஆட்ரிபியூட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு CSS attribute செலக்டரோட ஒரு மோஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ இந்த சாப்டரில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா CSS attribute செலக்டர்ஸை பார்த்தோம். ஸோ இதோட ஓவரால் CSS 2.0 அதாவது வந்துட்டு நார்மல் CSSலேருந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலாக வந்து CSSல சாப்டர் 1ல் வந்து எப்படி ஸ்டைல் ஷீட்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதில் 3 டைப்ஸ் பார்த்தோம். இன்லைன் ஸ்டைல் ஷீட், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு CSSோட சின்டாக்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து எலிமெண்ட், அதுக்கப்புறம் கேர்லி பிரேஸ் ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்டைல் ரூல் எழுதுகிற மாதிரி இருக்கும். தென் அதை க்ளோஸ் பண்ணோம். தென் வந்துட்டு CSS செலக்டர்ஸ் பார்த்தோம். எப்படி நம்ம ஐடி வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஐடி செலக்ட் பண்ணுறோம், கிளாஸ் செலக்ட் பண்ணுறோம், தென் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், தென் குரூப்பாக செலக்ட் பண்ணுறோம், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு டாம் செலக்ட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு CSS பேக்ரவுண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி CSS பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதாவது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ், பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். தென் CSS டெக்ஸ்ட் பார்த்தோம். அது எதுக்குன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்காக, அதாவது டெக்ஸ்டோட கலர், ஃபாண்ட்ஸ் சைஸ், லைன் ஸ்பேசிங் அண்ட் லெட்டர் ஸ்பேசிங்காக. நெக்ஸ்ட் வந்து CSS ஃபாண்ட்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு வெப்பேஜோட ஃபாண்ட் டிசைன் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைல், இட்டாலிக்காக வேணுமா, போல்டாக வேணுமா, அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து CSS லிங்க்ஸ் பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி லிங்க் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வந்து லிங்க், ஆக்டிவேட்டட், விசிட், ஹோவர் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் வந்து CSS லிஸ்ட் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது பட்டனுக்கு பதிலாக ஸ்கொயர் இல்லைனா பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறதுங்கிறத பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் சாப்டர் வந்து CSS டேபிள்ஸ் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம், எப்படி வந்து அதுக்கான டிசைன்ஸ் கொடுக்குறோம், தென் எப்படி பார்டர் கொடுக்குறோம் அப்படின்றது பார்த்தோம். தென் பாக்ஸ் மாடலில் வந்துட்டு எப்படி ஒரு பாக்ஸ் மாடல் கிரியேட் பண்ணுறது, ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். தென் வந்து பார்டர்ஸ் எப்படி டிசைன்ஸாக டெக்கரேட் பண்ணுறது, அதாவது வந்துட்டு பிளைன் பார்டர், டாட்டட் பார்டர் அண்ட் டேஷ் லைன் பார்டர் அதெல்லாம் பார்த்தோம். தென் வந்து CSS மார்ஜின்ஸ், அதாவது வந்து எப்படி நமக்கு மார்ஜின்ஸ் அலோகேட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து CSS பேடிங் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு எலிமெண்ட் வந்து பேட் பண்ணுறோம், லெஃப்ட், ரைட், டாப் அண்ட் பாட்டம். நெக்ஸ்ட் வந்து CSS டைமென்ஷன் பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி நம்ம வந்து வித் அண்ட் ஹைட் கொடுக்குறோம், மேக்ஸிமம் வித் அண்ட் மினிமம் வித் எப்படி கொடுக்குறோன்றதை பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு CSSல வந்து பொசிஷனிங் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி பொசிஷன் இருக்குது, ஸ்டாட்டிக் பொசிஷன், ரிலேட்டிவ் பொசிஷன் அண்ட் வந்துட்டு அப்சல்யூட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் வந்துட்டு ஃப்ளோட்டிங் பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு இமேஜ் ஃப்ளோட் ஆகுது, அதாவது வந்து லெஃப்ட், ரைட், லெஃப்ட், சென்டர் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து CSS அலைன்மெண்ட் பார்த்தோம். அதாவது வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர், டெக்ஸ்ட் அலைன் டாப், டெக்ஸ்ட் அலைன் ரைட் அந்த மாதிரிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து CSS காம்பினேட்டர் பார்த்தோம். காம்பினேட்டர் அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட்டுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது வந்து
கிரேட்டர் than சிம்பிள் போட்டோம்னா ஒரு பேரண்ட் எலிமெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டாக இருக்க சைல்டு எலிமெண்ட்டை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் காம்பினேட்டர்ஸ். தென் வந்து சூடோ கிளாஸஸ் பார்த்தோம். சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதாவது எப்படின்னா ஃபர்ஸ்ட் சைல்டு, ஃபர்ஸ்ட் லைன் அந்த மாதிரி பர்டிகுலர் எலிமெண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம சூடோ கிளாஸஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணி ஒரு நேவிகேஷன் பார் கிரியேட் பண்ணோம் யூசிங் nav அப்படிங்கிற ஒரு டாய் வச்சு. நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் இமேஜ் அண்ட் இமேஜ் கேலரி எப்படின்னு பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு இமேஜ் கேலரி நம்ம கிரியேட் பண்ணுறோங்கிறது பார்த்தோம். தென் வந்து இமேஜ் ஒப்பாசிட்டி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்எஸ் மீடியா டைப்ஸ் பார்த்தோம். அதாவது வந்துட்டு எப்படி எந்தெந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணால் நமக்கு வெப்பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதில் வந்து அந்த @media அப்படிங்கிற ஒரு query யூஸ் பண்ணோம். இதில் வந்து மேக்ஸ் வித் அண்ட் மேக்ஸ் ஹைட் அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் வந்துட்டு நம்ம ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் பார்த்தோம். அதாவது லாஸ்ட் சாப்டர். ஸோ அதில் தான் வந்துட்டு எப்படி ஆட்ரிபியூட்ஸ் வந்து பர்டிகுலர் query யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் வந்து இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் 3.0 அதில் வந்து எப்படி நம்ம புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்மளால் ஒரு கீ ஃப்ரேம் அனிமேஷன் கொண்டு வரோம், எப்படி டிரான்ஸ்லேஷன் வரும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். தேங்க்யூ.